Good morning, students. We are going to see plus 1 mathematics chapter 1 relation functions examples பார்த்துக்கிட்டு இருக்கோம். example 1.10 example 1.10 okay good. ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கு சரிங்களா. சொல்கிறது ரிலேஷன் கொடுத்துட்டு 1,1 2,2 up to n, n. Good. செட்டு வந்து S அப்படின்ற செட்டு 1, 2, up to n அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா. சொல்கிறது ரிஃப்ளெக்சிவ் மீனிங் என்ன? A, A அப்படி இருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு ஆர் அந்த ரிலேஷனில் இருக்கணும். சரியா சொல்கிறது. அப்போ இந்த செட்டில் உள்ள இந்த எஸ்ன்ற செட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பேர் இருக்கான்னு பார்த்துக்க. 1,1 2,2 3,3ன்றது இந்த ரிலேஷனில் இருக்குது. அப்போ 1,1 2,2 எப்படி அப் டு எல்லாமே இருக்குது. n, பிலாங்ஸ் டு என்னது ஆர் இருக்கிறதுனால therefore it is reflexive அப்படின்னு அர்த்தம். குட். செகண்ட் ஒன் பொறுமையாக பார்த்துக்கோ. இந்த செட்டுக்கு தான் சிமெட்ரிக் பார்க்கணும். எதுக்கு? ரிலேஷனுக்கு. இந்த சிமெட்ரிக்ன்றது எதுக்கு பார்க்கணும்? இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான். அது எப்படி வரும் சிமெட்ரிக் அப்படின்றது? எப்படின்னா A, B அப்படின்னா பிலாங்ஸ் டு ஆரில் இருந்தால் இன்னொன்று என்ன இருக்கணும்? B, A அப்படின்றதும் எதில் இருக்கணும்? பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். சும்மா நீ 1,1 எடுத்தினா 3 மாற்றி போட்டாலும் அதே தானே. அப்போ அதுக்குள்ளே அது இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 2,2 எல்லாத்துக்குமே இருக்குது. இதில் கொடுத்த எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த ரிலேஷனில் எல்லா எலமெண்ட்டுக்குமே என்னது மாற்றி போட்டு சிமெட்ரிக் இருக்குது. அப்போ 1,1 போட்டு எடுத்தோம்னா பிலாங்ஸ் டு என்னது ஆர். சரிதா சொல்கிறது. 1,1 பிலாங்ஸ் டு ஆர். தென் மறுபடியும் மாற்றி போட்டாலும் அதே தானே வரும். 1,1 பிலாங்ஸ் டு ஆர். ஒரு மாடல் மட்டும் காமிச்சிருக்கேன். தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக். தம்பி இதே மாதிரி 2,2 சொல்லலாம், 3,3 சொல்லலாம், 4,4 சொல்லலாம், n, வரைக்கும் சொல்லலாம். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் இந்த செட்டில் தான் மறுபடியும் பார்க்கணும். டிரான்சிட்டிவ் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா A, B அண்டு B, C அப்படின்னு இருந்தால் தான் இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கணும்? A, C அப்படின்னு இருக்கணும். A, C அப்படின்னு இருக்கணும். பட் இதில் வந்து அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனால் ஒரு செட்டு ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கவேன். 1,1 அப்படின்னு எடுத்தோம்னா இது A, Bன்னு அர்த்தம். அகெயின் இன்னொரு செட் எடுக்கிறோம்னா இந்த ஒன்லேயே ஸ்டார்ட் ஆகும்னா மறுபடியும் 1,1 எடுக்கலாம். இது B, Cன்னு சொல்லலாம். சொன்னோம்னா அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இது ரெண்டு ஒன்றாயிருச்சுல பிபின்னு. அப்போ 1,1 மறுபடியும் வந்துடும். 1,1 மறுபடியும் வந்துடும். சரியா சொல்கிறது. அப்போ இட் இஸ் என்னது? டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கான்னு பார்த்துக்க. டிரான்சிட்டிவ் சொல்லிடலாம். இதில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால் வந்து கண்டிஷனே இல்லை. அப்படி இருந்தாலும் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். நான் சொல்கிறேன் நான் இருக்கா. இந்த பிபி ஒன்றா இருந்தால் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரியா சொல்லியிருக்கு. அதனால் அதை வந்து A, C வரணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ரிலேஷனில் வந்து அந்த மாதிரி கண்டிஷனே வரல. இருந்தாலும் 1,1 எடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க சில பேர். சரியா சொல்கிறது. அப்போ நம்ம எழுதையில் டிரான்சிட்டிவ் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்துக்கோ. டிரான்சிட்டிவ் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா 1,1 பிலாங்ஸ் டு ஆர் அண்டு மறுபடியும் B, Cன்னு சொல்கிற மாதிரி அடுத்து எழுதுகிறேன். 1,1 பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளாய்ஸ் 1,1 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். சரியா சொல்கிறது. தர்ஃபோர் இட் இஸ் என்னது? டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. மறந்துடக்கூடாது. மூணுமே இதாகிக்கிறதுனால சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கனால இட் இஸ் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். அப்படின்னு சொல்லிடலாம். ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா சொல்கிறது? மறந்துடாத. ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். மறந்துடாத. ஓகே குட். இது எக்ஸாம்பிள் 1.10 அப்படின்ட்டு. சரிங்களா. இந்த 1,1 இதெல்லாம் எழுதாட்டாலும் பரவாயில்ல. இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், இட் இஸ் சிமெட்ரிக், இட் இஸ் டிரான்சிட்டிவ் எழுதினா கூட போதும். எனஃப் தான்.
ஆனால் தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்லணும். சரிங்களா? சொல்கிறது நான் ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஸிவ் வந்து செட்டே சொல்லிட்டேன். சிமெட்ரிக் வந்து ஒரு பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? டிரான்சிட்டிவும் ஒரு பேர் மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். டிரான்சிட்டிவ் எழுதாட்டாலும் பரவாயில்ல, இதில் கண்டிஷனை மட்டும் எழுதிரு, இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஏக்கமா பி பிக்கமா ஏன்னு இருந்தால் தான் அப்படின்னு சொல்கிறனால அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தேடுவேன். இல்லாட்டாலுமே 1,1 எடுத்து நம்ம சொல்லலாம் அப்படின்றது பாசிபிள். சரியா சொல்கிறது? அதுக்காண்டி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 1.11. ஓகே, குட். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன், அதாவது ரிஃப்ளெக்ஸிவ் எப்படி இருக்கணும்? ஏக்கம்மா ஏ அப்படின்ட்டு இருக்கணும், இல்லை பிகமா பி சிகமா சி அப்படின்ட்டு இருந்தால் தான் என்னது ரிஃப்ளெக்ஸிவ். சரியா? ஆனால் அந்த செட்டுக்குள்ளே வந்து 1,1 இருக்குது. சரிங்களா? 2,2 இருக்குது. பட் 3,3 இல்லை பார், பிலாங்ஸ் டு ஆர் இருக்குது. பட்டு 3,3 அதுக்குள்ளே இல்லை. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ், கொஸ்டின் எடுத்து வச்சுக்க, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தர்ஃபோர் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோ. ரைட், நாட் ரிஃப்ளெக்ஸிவ். அப்போ எதை இன்க்ளூட் பண்ணணும்? தர்ஃபோர் 3,3 வந்து என்ன செய்யணும்? இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணால் தான் அது ரிஃப்ளெக்ஸிவாக மாறும். சரியா? 3,3 இன்க்ளூட், இட்ஸ் பிகம் எ என்னது? இட் இஸ் பிகம் எ ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு அர்த்தம். அது சேர்த்தா தான் அது ரிஃப்ளெக்ஸிவாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், சிமெட்ரிக். இது ரிஃப்ளெக்ஸிவ். செகண்ட் ஒன் சிமெட்ரிக். சிமெட்ரிக் எப்போ தம்பி இருக்கணும்? அந்த ரிலேஷனில் பார்த்தாலே போதும். சரியா சொல்கிறது? செட்டுக்கு மொத்த செட்டுக்கு டொமைன் செட்டுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஏக்கமா பின்னு இருந்தால் பிகமா ஏன்னு இருக்கணும். அப்படி தானே? ஏக்கமா பின்னு இருந்தால் பிகமா ஏன்னு இருக்கணும். அந்த செட்டில் வந்து 1,2 இருக்குது, பிலாங்ஸ் டு ஆர். பட்டு 2,1 அதில் இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சேர்க்கணும்? இட் இஸ் நாட் சிமெட்ரிக்னு அர்த்தம். இட் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு அர்த்தம், நாட் சிமெட்ரிக். அப்போ இன்க்ளூட் பண்ணுறது என்னது? 2,1 இன்க்ளூட் பண்ணோம்னா, 2,1 இன்க்ளூட் பண்ணோம்னா என்ன? சரியா? 2,1 இன்க்ளூட் பண்ணோம்னா இட் இஸ் பிகம் எ இல்லை பிகம் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். பிகம் ஏன்னு எழுதி ஆஃப் எழுத முடியாது. பிகம் எ ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இதில் பிகம் எ என்னது? சிமெட்ரிக். பிகம் எ சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்க்ளூட் பண்ணுறது 2,1. இது ஒரு ஆன்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இது ஒரு ஆன்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் செட்டில். தேர்டு ஒன், டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்க்கணும். சரியா சொல்கிறது? அதில் 3,1 பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருக்குது, அண்டு 1,2ன்னு இருக்குது. இந்த பிகினிங் இங்கே எண்டு, இங்கே பிகினிங் ஆகுது பார், இருக்குது இதுவும். அப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன? தேவையான என்னென்னா 3,2 அப்படின்றது இருக்கா அப்படின்னு பாரு. 3,2ன்றது இல்லை. அதனால் இது இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். பட்டு இன்க்ளூட் பண்ணோம்னா, இன்க்ளூடு 3,2 பண்ணோம்னா என்னது? உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா இட் பிகம்ஸ் எ என்னது? இட் இஸ் பிகம்ஸ் எ டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்க. அப்போ ஒன்று இல்லாட்டாலும் இது என்ன சொல்லிடுறோம்? நாட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அப்போ இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா இல்லை, இந்த இன்க்ளூட் சேர்த்தோம்னா தான் இதாக மாறும். இது எல்லாமே சேர்ந்தது. ஃபோர்த்து ஒன்று நாட் ஈக்குவலன்ஸ்னு சொல்லிடலாம். நாட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பட் வந்து
இன்க்ளூடு பண்ணோம்னா எதாவது இன்க்ளூடு 2,1 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல இது. அடுத்து என்னது 3,3 இல்லை 3,2, அதுக்கடுத்து வேணால் 3,3ன்னு எழுதிக்கலாம். வரிசையாக எழுதியிருக்கேன். இன்க்ளூட் பண்ணோம்னா தென் இட் இஸ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு மாறிடும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக என்ன செய்யும், மாறிடும். இன்க்ளூட் பண்ணாதான் சரியா. ஆனால் கொடுக்கப்பட்டதுபடி எதாவது சேர்க்கணும்னு கேள்வி கேட்டிருக்கு. அப்படிலாம் சேர்த்தோம்னா தான் மாறும். சரிங்களா சொல்கிறது? அதான் இன்க்ளூடு சேர்க்கிறது. ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்தந்த பேரை சேர்த்தா தான் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது மீனிங். ஓகேயா? குட், தேங்க்யூ. புக்கில் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ சரியா. எக்ஸாம்பிள் சம் தானே. அடுத்து எக்ஸாம்பிள் 1.12. எக்ஸாம்பிள் 1.12 ஆர் அப்படின்றது ரிலேஷன் 1,2 2,1 அப்படின்றது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரிஃப்ளெக்ஸிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா 1,1 இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். 1,1 இல்லை சரியா. டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் இது என்னது, நாட் ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிடலாம். ரைட்டு. செகண்ட் ஒன்று என்னது, சிமெட்ரிக்னா 1,2 இருந்தால் 2,1 இருக்குது. அது சாரி, கொஸ்டினில் வந்து 2,3 தம்பி. இது 2,3. நல்ல வேலை. இல்லைன்னா சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். 1,2 இருக்குது, பட்டு 2,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி 1,2 பிலாங்ஸ் டு ஆர் இருக்குது, 1,2 பிலாங்ஸ் டு ஆர் இருக்குது. அண்டு அந்த பிகினிங் வந்து எண்டு வந்து பிகினிங் ஆகுதில்ல, 2,3 இருக்குது, பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது. ஆனால் இது இருக்கா, இது 1,3 அப்படின்றது இருக்கா, இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் நாட் சரிங்களா ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். கொடுக்கப்பட்ட பேரை வச்சு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், செகண்ட் ரோமன் லெட்டர். ஆர் 1,2. இது நல்லா கவனிச்சு பாரு. 1,1 எங்கே இருக்குது, இந்த செட்டில் உள்ளதற்கு இருக்கணும்ல சரியா. மேலே உள்ள செட்டில் உள்ளதில் இருக்கணும்ல. 1,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அர்த்தம். நாட் ரிஃப்ளெக்சிவ். அது 1,2 இருக்குது, ஆனால் 2,1 வரணும்ல, பிலாங்ஸ் டு ஆறு. அப்போ 2,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அதனால் இட் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். சரின்னு பார்த்துக்க. எப்பயுமே வந்து சிங்கிள் டென் செட்டை வந்து டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். சிங்கிள் டென் செட்டை, எம்டி செட்டை வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் சிங்கிள் டென் செட்டை என்ன சொல்லிடலாம், சிங்கிள் டென் செட் வந்து எப்போயுமே ஆல்வேஸ் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டியில் இருக்கும்ல, ஒரு தடவை சொல்லியிருக்கோம், இருந்தால் எடுத்து பாரு. பேஜ் நம்பர் 15 நினைக்கிறேன், புக்கில் கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சல் செட்டு, எம்டி செட்டு, சிங்கிள் டென் செட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து சிங்கிள் டென் செட்டு அப்படின்றனால இட் இஸ் என்னது, டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் டென் செட் ஆல்வேஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். தேர்டு ஒன் என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. கண்டினியூ அப்படியே போகிறேன். தேர்டு ஒன், குட். ரிலேஷன் வந்து ஆர் 1,2 2,1 1,1 2,3 2,3
3 0 1 பார் 2 2 2 தம்பி. சரி, இப்போ இதுக்கு செட்டில் வந்து 0,0 இல்லை. இதில் செட்டில் 0,0 அப்படின்ற பேர் இல்லை. அதுக்கப்புறம் 3,3ன்ற பேரும் இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். therefore இது என்னது? நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட். செகண்ட் ஒன்று வந்து 1,2 இருக்குது. பட்டு 2,1 உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. பிலாங்ஸ் டு ஆர். தர்க்கில் therefore இட் இஸ் என்னது? சிமெட்ரிக். இட் இஸ் சிமெட்ரிக். சரியா சொல்கிறது? அடுத்து ட்ரான்சிட்டிவ் பார்த்தோம்னா 1,2 பிலாங்ஸ் டு ஆர் அண்டு 2,1 பிலாங்ஸ் டு ஆர். பிகினிங் இங்கே எண்ட் ஆகிறதுக்கு பிகினிங் ஆகுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 1,1 இருக்கா அப்படின்ட்டு பாரு. இருக்குது. therefore என்னது? இருக்குல்ல. therefore இட் இஸ் என்னது? ட்ரான்சிட்டிவ். therefore it is transitive அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். சரியா? மறந்துடக்கூடாது. 4th ஒன் சப்டிவிஷனாக இருக்குது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 4th ஒன் ரிலேஷன் வந்து ஆர் 1,2 2,1 தான் கொடுத்துருக்கு. அப்போ இதில் நேரடியாக சொல்லிட வேண்டியதானே? 1,1 இல்லை. அதே மாதிரி என்ன இல்லை? 2,2வும் இல்லை. அப்போ இது என்னது? நாட் ரிஃப்ளெக்சிவ். குட். நெக்ஸ்ட்டு 1,2 இருக்குது. அதை மாற்றி போட்டோம்னா என்ன வரும்? பிலாங்ஸ் டு ஆர். 2,1 இருக்குது. பிலாங்ஸ் டு ஆர். therefore it is symmetric அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் 1,2 இருக்குது அண்டு 2,1 இருக்குது. கொடுக்க வேண்டியது 1,1 இருக்கணும், ஆனால் இல்லை. அதனால் இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். பொறுமையாக சார் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி புரிஞ்சுக்கோ. புரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். புரியுதா சொல்கிறது? ரைட். குட். அப்போ நெக்ஸ்ட்டு 5th சம், அதாவது இந்த ரோம லெட்டரில் 5th ரிலேஷன் வந்து 0,0 1,1 2,2 3,3 1,2 2,3 கொடுத்துருக்கு. ரைட். இப்போ இதில் 0,0 இருக்குது, 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது. எல்லாமே இருக்குது அந்த செட்டில் உள்ளது. அப்போ 0,0 இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. 1,1 இருக்குது. மொத்தமாக எழுதிடுறேன். 2,2 3,3 எல்லாமே இருக்குது. பிலாங்ஸ் டு ஆர். therefore இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ரைட். நெக்ஸ்ட்டு இதில் 1,2 இருந்தால் 2,1 இருக்கணும். இந்த 1,2 இந்த செட்லாம் விட்டு பேர் ஜோடியப்பில் இந்த செட்டுக்கு இருக்கணும்ல. அதே மாதிரி 2,3 இருந்தால் 3,2 இருக்கணும். நான் ஒன்று மட்டும் சொன்னால் போதும். 1,2 பிலாங்ஸ் டு ஆர் இருக்குது. பட்டு 2,1 does not belongs to R. therefore it is not symmetric அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு 1,2 இருக்குது, 2,3 இருக்குது பிகினிங்கு. சரியா? எடுத்துக்கிட்டோம்னா 1,3 வரணுமே.
1,2 சாட்டிஸ்ஃபை பண்ணுதில்ல, பிலாங்ஸ் டு ஆர். இதோட எண்டு இது பிகினிங் வருது, இதுவும் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 1,3ன்னு கிடைக்கணும். இப்படி கிடைக்கணும். இருக்கா? இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். therefore it is not transitive அப்படின்னு அர்த்தம். புரியுதலா சொல்கிறது? ரைட். பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. 6th ஒன்று, ஏன்னா நிறையா இருக்குது ரோமன் லெட்ரு. பொறுமை ரிலாக்ஸாக ஒன்று ஒன்றா பாரு. ரிலேஷனை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டொமைன் செட் என்னன்னு பார்த்துக்கோ. 1,1 2,2 அவங்க ஒவ்வொரு ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. 3,3 1,2 ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து 0,0 இருக்குது, 1,1 இருக்குது, 3,3 இருக்குது, 2,2 எல்லாமே இருக்குல்ல. 0,0 இருக்குது, 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது, பிலாங்ஸ் டு ஆர்னு போட்டுட்டேன். மொத்தமாகவே இல்லை தனித்தனியாக போடுறேன்னா போடு. therefore it is reflexive. குட். செகண்ட் ஒன் சிமெட்ரிக். 1,2 இருக்குது, பட் 2,1 இருக்கா? 1,1 இருக்குது, பட்டு 2,1 உள்ளே இருக்கா? இல்லை. does not belongs to R. therefore it is not symmetric அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு 1,2 இருக்குது, 2,2 இருக்குது. பொறுமையாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும் இருந்தால் அதுக்கு இருந்தால் போதும். அப்படி தானே சொல்கிறோம். எப்போவுமே வந்து டிரான்சிட்டிவ் வந்து எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இந்த பாரு எடுக்கிறேன். 1,2 எடுத்துட்டு பிலாங்ஸ் டு ஆர் எடுக்கிறேன். அண்டு 2, இதனுடைய பிகினிங் இங்கே வந்துருச்சு. 2,2 எடுக்கிறோம் பிலாங்ஸ் டு ஆர்னு. அப்போ 1,2 உள்ளே இருக்கா அப்படின்ட்டு பாரு. இதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உள்ளது. 1,2 இருக்குது. அதனால் இது என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். எது எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த பிகினிங்கும் எண்டு ஒன்றா இருந்தால் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது இருந்துச்சுன்னா போதும் டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அது பிகினிங் எண்டிங் அந்த இதை எண்டு பிகினிங் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை. அதை வந்து கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. சரியாக சொல்கிறது? அதனால் பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. ரைட். 7th ஒன்று இருக்குது, லாஸ்ட்டு ஒன்று. அதனால் இந்த பேஜ்லேயே செஞ்சிடுறேன், இதிலே செஞ்சிடுறேன். 7th ஒன். ஓகே, குட். இது என்ன கொடுத்துருக்கு? ரிலேஷன் 0,0 1,1. குட், சூப்பர் சம். 0,0 1,1 2,2 3,3. சரிங்களா? இப்போ நீ என்ன எடுத்துறணும்? ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாமே இருக்குது. அப்போ இட் இஸ் என்னது? ரிஃப்ளெக்ஸிவ் சொல்லிடலாம். அதே மாதிரி டிரான்சிட்டிவ்னு சொல்கிறது மாற்றி மாற்றி வரும்ல. 1,1 1,2 அதுக்கெலாம் வரும்லடா. therefore it is அந்தந்த செட்டுக்கு அதாவது சிமெட்ரிக் சொல்லிக்கலாம். 1,1 அப்படின்றது மாற்றி போட்டால் B, A, B ஒன்று தானே. அதனால் அதுவும் என்ன தான்? ரிஃப்ளெக்ஸிவ் தான். சாரி, சிமெட்ரிக் தான். அப்போ இட் இஸ் சிமெட்ரிக். ரைட்டு. டிரான்சிட்டிவ் பண்ணுறோம் அப்படின்னா அது டிரான்சிட்டிவ் ஆயிரும். சரியா சொல்கிறது? அப்போ இதுவும் என்னது தான்? இட் இஸ் டிரான்சிட்டிவ் தான். இல்லைன்னா அந்த பேர் இல்லைன்னா அதனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாலும் சரி. இல்லைனா அதுக்கு அதே வந்து மாறி மாறி வந்துடும் இல்லை. இப்போ 1, எடுத்து மாற்றி போட்டால் என்ன வரும்? மறுபடியும் பிகினிங் வித் என்னது? 1,1 தான். கடைசி அதுவும் அதானே வரும். இந்த 1,1 எடுக்கிறோம். இதோட பிகினிங் வித் என்ன வரும்? இங்கே ஸ்டார்டிங்கில் வந்துடும், எண்டிங் வந்து பிகினிங் ஆயிரும். இதே மறுபடியும் எடுத்துக்கலாம். மறுபடியும் இது ரெண்டு எடுத்தோம்னா என்ன வந்துடும்? பிலாங்ஸ் டு என்ன வந்துடும்? 1,1 அப்படின்னு வந்துடும். அதனால் பிலாங்ஸ் டு ஆர்னு வந்துடும். அதனால் நீ அப்படி சொல்லிட்டாலும் சரி, இல்லை இதனுடைய பேர் இந்த மாதிரி எடுக்கையில் வரலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாலும் சரி. ஓகேயா? ரைட். ஆனால் இதுதான் உண்மை. வரும். இந்த மாதிரி சேம் எலமெண்ட்டாக இருக்குல்ல, ரிஃப்ளெக்சிவாக இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. அது ரிஃப்ளெக்ஸுக்கு மட்டும் மேலே அந்த இது கொடுத்துருப்பான்ல செட்டு, டொமைன் செட்டு, அதில் உள்ளது ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.13. எக்ஸாம்பிள் 1.13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட், முக்கியமானது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஒன் ரிஃப்ளெக்ஸிவ்.
ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வேணால் வச்சுக்கோ, ஒன்று ஆர்னு வேணால் வச்சுக்கோ ரிலேஷன். எஸ்ன்றது என்ன கொடுத்துருக்கோம்னா எம் மைனஸ் எம், அதாவது ரிஃப்ளெக்சிவ்னா அதுக்கு அதே தானே. அப்போ எம் மைனஸ் எம் இஸ் மல்டிபிள் ஆஃப் 12. சரியா? நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் எம்முன்னு சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 0 கிடைக்கும். சரியா? அப்போ 0 12ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ரைட். அப்போ இது எழுதையில் எம் ரிலேட்டட் டு எம் அப்படின்னு எழுதிட்டு தர்ஃபோர் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதலாம். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடலாம். சொல்ல புரியுதா? ரைட். செகண்ட் ஒன் சிமெட்ரிக். அது என்ன எழுதுவோம், ஆர்எஸ்எஸ்ஆர் அப்படின்ற மாதிரி எழுதிக்க. ஆர்எஸ்எஸ்ஆர் அப்படின்ற மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஆர்ன்றது ரிலேஷன், எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னா சென்டென்ஸ் எழுதியில் எம் மைனஸ் என் இஸ் மல்டிபிள் ஆஃப் 12 அப்படின்னு அர்த்தம். மாற்றி போடுறோம் அப்படின்னா என் மைனஸ் எம் இஸ் மல்டிபிள் ஆஃப் 12 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும், என் ரிலேட்டட் டு எம், அதாவது ஏ கமா பி, பி கமா ஏன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அதை எழுதியிருக்கேன். therefore இட் இஸ் என்னது, சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். therefore இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, குட். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் செய்கிற மாதிரி பார். டிரான்சிட்டிவ் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. டிரான்சிட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. டிரான்சிட்டிவ் ஏன்னா 3 வரணும்ல, அதில் செட்டு பேர் ஆர் எஸ் எஸ் ஆர் அப்படின்னு வரும். இதில் எம் ரிலேட்டட் டு என்னன்னு எடுக்கிறோம், அண்டு என் ரிலேட்டட் டு பின்னு வேணால் எடுத்துக்கோ. அப்போ எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று எம் மைனஸ் என் அப்படின்னு எழுதிட்டு இஸ் மல்டிபிள் ஆஃப் 12 அண்டு என்ன எழுதுகிறோம், என் மைனஸ் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் என்னது 12 அப்படின்னு அர்த்தம். சரிதானே? இது சைடில் செஞ்சு காமிச்சோம்டா தம்பி. எம் மைனஸ் என் மல்டிபிள் ஆஃப் டிவைடட் 12Kன்னு வேணால் வச்சுக்கோ, எனி ஒன் ஏதாவது கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி என் மைனஸ் பின்றதையும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோ, ஏதாவது 12 அப்படின்னு வச்சுட்டு எல்லுன்னு வேணால் வச்சுக்கோ. இதான மல்டிபிள் ஆஃப்னு அர்த்தம். ரைட்டு. ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் என் ப்ளஸ் என் ஆயிரும். எம் மைனஸ் பி ஈக்குவல் டு 12 இன்ட்டு கே ப்ளஸ் எல்லுன்னு வந்துருமா? அப்போ ஆன்சர் எப்படி கிடைக்கிது பாரு, 12 இன்ட்டுன்னு வரனால இது மல்டிபிள் ஆஃப்னு அர்த்தம், எம் மைனஸ் பி. அப்போ இதிலேருந்து எழுதையில் என்ன எழுதுவோம், எம் மைனஸ் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 12. சரிதா? therefore எம் ரிலேட்டட் டு பி, therefore இட் இஸ் டிரான்சிட்டிவ். இந்த இடம் உனக்கு புரியுதான்னு பார்த்துக்கோ. சிம்பிளாக எழுதியிருக்கேன். எம் மைனஸ் என் சொன்னோம்ல ஃபஸ்ட்டு ஒன்று, அதுக்கு இது ஆன்சரு. சரியா? செகண்ட் என் மைனஸ் பிக்கு சொன்னோம்ல, அதுக்கு ஆன்சர் இது. ரெண்டே ஆட் பண்ணோம்னா மைனஸ் என் ப்ளஸ் என் கேன்சல் ஆகும். எம் மைனஸ் பி 12 காமன் எடுத்தால் கே ப்ளஸ் எல்னு அர்த்தம். அப்போ கே ப்ளஸ் எல் இன்ட்டு 12ன்றதுனால எம் ப்ளஸ் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 12ன்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ இதுதான் என்னது, டிரான்சிட்டிவ். அப்போ மூணுமே செட் பண்ணி கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணனால therefore இட் இஸ் ஈக்குவேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. இந்த இதை கண்டிஷன் எழுதித்தானு இதை எழுதிக்க சைடில். ரைட், வெரி குட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சரியா? ஆமாம், இதை கொஞ்சம் கவனமாக இதையும் பார்த்துக்கோ. 2 நம்பர் எடுத்து மாற்றி போட்டாலும் டிவைசபிள் பை என்ன வந்துடும், 12 வந்துடும். மாற்றிடுறதுனால வந்துடும். நீனே பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகேயா? குட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்ரா தம்பி, சில டெஃபனிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும்.
இதை வந்து நோட்னு முதல்ல நம்ம செஞ்சுக்கிருவோம். என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். டயக்ராமில் வந்து 1 to 1 அப்படின்னா 1 2 3 அப்படின்னு நம்பர் இருக்குது. இங்கே ஏபிசி அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது ஏன்னு செட்டு வச்சுக்கிட்டோம்னா, இது பின்னு செட்டு வச்சுக்கிட்டோம்னா, இதுக்கு இது பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன். இதுதான் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். இங்கே ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன். சென்டென்ஸ் வாயில் சொல்கிறத கவனிச்சுப்பார். ஏபிசின்றதான் கோடமைன், அது ஈக்குவல் டு ரேஞ்சுன்னு வந்தனால ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். 1 to 1 ஆன் டு அப்படின்னு சொல்லிடலாம் இதை. அதே நேரத்தில் 1 to 1 ஆன் டுனா டொமைனில் உள்ள எல்லா நம்பருக்குமே டிஸ்டிங்க்ட் இமேஜ் வரணும், வெவ்வேறு இமேஜ் வரணும். இது படத்தில் சொல்கிறது. இப்போ ஃபங்க்ஷனில் சொல்லணும் அப்படின்னா 1 to 1 சொல்லணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனில் 1 to 1 சொல்லணும் அப்படின்னா 1 to 1 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துச்சுன்னா 1 to 1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் இப்போ முக்கியமானது கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 1.14ல் இதை பற்றி பேசியிருக்கு நிதானமாக. சரி, இப்போ எக்ஸாம்பிள் 1.14 இங்கனே செய்கிறேன். எஃப் ஆஃப் ஃபஸ்ட் ரோம் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 2. இது 1 to 1 இருக்குது. இப்போ நான் எடுக்கிறேன். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னு எடுத்தோம்னா என் ஈக்குவல் டு எம்னு வரணும். என் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இது எம் ப்ளஸ் 2. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா என் ஈக்குவல் டு என்னது எம். தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 அப்படின்னு எழுதிடலாம். தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா சொல்கிறது? இதுக்கு அர்த்தம். இதே இது வந்து நேச்சுரல் நம்பரில் கொடுத்து ஆரோ டயக்ராமில் கொடுத்தும் போடலாம். என்னென்ன ஆன்சர் கிடைக்கிது, அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரீ இமேஜ் கிடைக்குதா வைக்குதா அப்படின்ட்டு சொல்லிடலாம். சரியா சொல்கிறது? 1 to 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஆன் டு ஆன் கேட்டிருக்கு. 1 to 1க்கு எழுதிட்டோம். ஆன் டு ஆன் கேட்டிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் ஆன் டு ஆன் சொல்ல முடியும். இதில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் என்ன சொல்ல முடியும், ஆன் டுன்னு சொல்ல முடியும். சரியா சொல்கிறது? 1 to 1 ஆன் டு அப்படின்றதுக்கு அர்த்தம். சரி, இப்போ ஆன் டு இதுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கனால எஃப் ஆஃப் 1ன்னு போடுறேன். அப்போ 1 + 2 வந்து 3 வந்துடும். எஃப் ஆஃப் 2 போடுறோம். அப்போ 2 + 2ன்னு வந்து என்ன வந்துடும், 4 வந்துடும். எஃப் ஆஃப் 3ன்னு போட்டோம்னா 2 + 3 என்ன வந்துடும், 5 வந்துடும். இப்படி போயிட்டே இருக்கும். சரி, ரைட்டு. அப்போ நம்ம இது சர்க்கிள் வரைஞ்சி ஆரோ டயக்ராம் வரைஞ்சி போட்டு பார்த்தோம்னா, எலிப்ஸ் மாதிரி ஆரோ டயக்ராம் போட்டோம்னா என்னது, அது என் டு என் தான். அது நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான். அப்போ 1 நம்பர் இங்கே கொடுக்கையில் இதுக்கு 3ன்றது இமேஜ் வருது. 3ன்றது இமேஜ் வருது. அப்போ 1 2க்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. அடுத்து 4 வருது, 5 வருது, இப்படி வரிசையாக வருது. 2 கொடுக்கையில் 3 கொடுக்கையில் இப்படி வருது. இப்படி போயிட்டே இருக்குது. ரைட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கோடமைனில் உள்ள இதுக்கு கோடமைன் உள்ள இதில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ 1க்கும் 2க்கும் ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ ஆன் டு கிடையாது. அதாவது தட் இஸ் 1, 1 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இஸ் இல்லை இன் எழுதிக்கிறோம். இன் கோடமைன். கோடமைனில் இருக்குது. சரியா? இருக்குது. பட்டு நோ ப்ரீ இமேஜ். நோ ப்ரீ இமேஜ், முன்னிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு உள்ளது இல்லை. இன் டொமைனில், இன் கணக்கில் எழுதிக்கிறேன், டொமைன். அதனால் கோடமைனில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும்ல, அதான்ட்டு ஆன்ட்டு. தர்ஃபோர் இட் இஸ் நாட் ஆன்ட்டு. இட் இஸ் நாட் ஆன்ட்டு. ஓகேங்களா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரியா? ரைட். இது வந்து 1.14ல் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். நெக்ஸ்ட்டு 1.14ல் செகண்ட் ரோமன் லெட்டர்.
ஓகேங்களா? அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. சரியா? அதில் என்ன செட் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்குறோம். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 2 தான். அப்போ இதை வந்து நம்ம எடுக்கிறோம் 1 to 1 கண்டுபிடிக்கிறக்காண்டி. 1 to 1 வரணும்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னு எடுத்துட்டு என் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 2ன்னு எடுத்துட்டேன். 2 2 கேன்சல். அப்போ என் ஈக்குவல் டு எம்னு வந்தனால இட் இஸ் 1 to 1 அப்படின்னு எழுதிடலாம். கண்டிஷன் இதுதான். நோட்னு சொல்லி எழுதி போட்டல அதில் ஆன் டு அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பருக்கு, அதாவது கொடுக்கப்பட்ட நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். இதுக்கு கோடமைனில் உள்ள எல்லா நம்பருக்குமே என்ன இருக்கணும்? ப்ரீ இமேஜ் இருக்கணும். சரியா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர் யூனியன் பண்ணியிருக்கு. எது ரெண்டையும் சேர்த்துருக்கு? நேச்சுரல் நம்பரில் இது ரெண்டையும் சேர்த்துருக்கு. அதில் பார்த்துக்க, இது செட்டில் போட்டோம்னா அது அப்படி, இது வந்து டொமைனுக்கு உள்ளது, இது வந்து என்னது? கோடமைனுக்கு உள்ளது. அப்போ இதில் வந்து -1 வருது, 0 வருது, 1 வரும், 2 வரும், இப்படி போகும். இங்கே 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். சரி, அப்போ எஃப் ஆஃப் -1 போட்டோம்னா -1 + 2 = 1. எஃப் ஆஃப் 0 போட்டோம்னா 0 + 2 என்ன வந்துடும்? 2. எஃப் ஆஃப் +1 போட்டோம்னா 1 + 2 என்ன வந்துடும்? 3. அப்போ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ -1க்கு 1, 0க்கு 2, 1க்கு 3. அப்போ அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ப்ரீ இமேஜ் இருக்குது. சரியா? therefore ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் all the element of codomain. ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட், எல்லா எக்ஸிஸ்ட்னா இருக்குது. எல்லாம் எதுக்கு இருக்குது? கோடமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்குது. therefore இட் இஸ் என்னது? ஆன் டு அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை முக்கியம், எக்ஸிஸ்ட் வார்த்தை. இட் இஸ் ஆன் டு. போன கணக்கில் வெறும் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறனால அந்த ரெண்டுத்துக்கு இமேஜ் கிடைக்கல, ப்ரீ இமேஜ் கிடைக்கல. இதில் வந்து நேச்சுரல் நம்பர் டொமைன் செட்டில் வந்து இந்த செட்டில் வந்து நேச்சுரல் நம்பரு இந்த செட்டு, இது இந்த செட்டு நேச்சுரல் நம்பரில் யூனியன் பண்ணியிருக்கு. -1 0 சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து ஆன் டுவாக மாறிடுது. ஓகேங்களா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.15. எஃப் ஆஃப் n ஸ்கொயர் அது 1 to 1 அப்படின்னு கேட்டிருக்கு. எஃப் ஆஃப் n ஸ்கொயர், சரியா சொல்கிறது? நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான். ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான். எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர் தான் எல்லாமே, அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு எஃப் ஆஃப் m. அப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர், n ஈக்குவல் டு m. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டியதில்லடா தம்பி, ஏன்னா நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்கனால எல்லா நம்பருமே இப்போ என்ன நம்பர் தான்? பாசிட்டிவ் நம்பர் தான். சரியா? ரைட். அப்போ இட் இஸ் என்னது? 1 to 1 தான். இட் இஸ் 1 to 1. ரைட். இதே இது நம்ம வந்து இதில் ஆன் டு ஆன் பார்க்குறதுக்கு என்ன செய்கிறோம்? எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு n ஸ்கொயர் கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் 1ன்னு போட்டோம்னா 1 ஸ்கொயர் கிடைக்கும் 1. எஃப் ஆஃப் 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்படி போகும். எஃப் ஆஃப் 3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இப்படி போகும். அப்போ நம்ம பேர் செட் ஆஃப் ஆர்டர் பேர் வரைஞ்சி பார்த்தோம்னா, இது ஆரோ டயக்ராம் வரைஞ்சி பார்த்தோம்னா n to n தான். நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான். சரிங்களா? சொல்கிறது ஃபங்க்ஷன். ரைட்டு. அப்போ 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து 1 வருது, அடுத்து காணா 4, ஆனால் இருக்கும், ஆனால் இமேஜ் வரல. இல்லை, அடுத்து 9 தான் வருது இமேஜ். இப்படி தான் போகுது. 1க்கு 1 இமேஜு, 2க்கு 4, 3க்கு 9,
அப்போ இங்கிட்டு உள்ள எல்லாத்துக்குமே எங்கிட்ட இமேஜ் கிடைச்சதுனால 1 to 1 சொல்லிடுறோம் டிஸ்டிங்க்ட் இமேஜ். ஆனால் ப்ரீ இமேஜ் இங்கிட்டு உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் கிடைக்குதா? கோடொமைனில் உள்ள கோடொமைன்னா இதுதான். கோடொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கா? இல்லை. 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 3க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ 2ன்றது கோடொமைனில் இருக்குது. லெட் 2 பிலாங்ஸ் டு என்னன்றது கோடொமைன் அர்த்தம். இந்த கோடொமைனில் அதில் நினச்சிடாதீங்க. அதனால் நான் நோட் பண்ணிக்கிறேன். கோடொமைன் 2 belongs to in codomain. There exists no preimage in domain. அப்போ ப்ரீஇமேஜ் இல்லைன்னா அது இது onto கிடையாதுடா. therefore it is not onto. நாற்று வச்சுக்கோ. என்ன நாற்று வச்சுக்கோ அப்படின்னா, கோடமையில் உள்ள எல்லா நம்பருக்குமே ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் onto. ஓகே, குட். இது ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் 1.15ல். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் எஃப் ஆஃப், இது வந்து ரியல் நம்பர்னு சொல்லிட்டான். அதை பார்த்துக்கிறணும் மேலே. எஃப் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் வரும். அப்போ எஃப் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. நான் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னு எடுக்கிறேன். அப்போ என் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்னு வரும். இப்போ தான் நீ யோசிக்க வேண்டியிருக்கும், என்னன்னு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு போடணும். அப்போ எண்ணுக்கு வந்து 2 இமேஜ் கிடைக்குது. ப்ளஸ் எம்னு ஒன்று கிடைக்குது, மைனஸ் எம்னு ஒன்று கிடைக்குது. எண் வந்து ப்ளஸ் எம்னு ஒன்று கிடைக்குது, இன்னொன்று என்ன கிடைக்குது? மைனஸ் எம்னு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி இமேஜ் கிடைச்சா இது ஃபங்க்ஷனா? இப்படி வரக்கூடாதுல்ல. அப்போ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இல்லை நாட் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரெண்டும் கிடையாது அதனால். சரி, நெக்ஸ்ட்டு onto 1 பார்ப்போம். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். எஃப் ஆஃப் என்ன போட்டுக்கலாம்? ஏதாவது நம்பரை போட்டுக்க. ஏன்னா -2 போட்டோம்னா என்ன வந்துடும்? 4. அடுத்து +2 போட்டோம்னா அதுக்கு என்ன தான்? 4. அப்போ நீ ஆரோ டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இது ரியல் நம்பர்ஸு, இதுவும் ரியல் நம்பர்ஸு, ஃபங்க்ஷன் இது தான். அப்போ இங்கே வந்து நம்பர் ஆரம் எல்லா நம்பருமே நம்பரில் எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் -2ன்னு ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் அப்படியே வந்து +2ன்னு ஒன்று வரும், இப்படி வரும். அதே மாதிரி நம்பர் வரும், 4ன்னு ஒன்று வரும், அடுத்த நம்பர் வரும், இப்படி போயிட்டே இருக்கும். பட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, -2க்கும் இமேஜ் வந்து என்னது? 4. +2க்கும் இமேஜ் வந்து என்னது? 4. +2க்கும் இமேஜ் வந்து என்னது? 4. சேம் டைம், சரியா சொல்கிறது? -3க்கு, இந்த -3க்கு இங்கே -3 வரும்ல. ஏன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம்டா தம்பி. அப்போ எல்லாமே என்ன நம்பராக வந்துடும்? இங்கிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பராக தான் ஆன்சர் கிடைக்கும். நான் சொல்கிற புரியுதா? கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது? பாசிட்டிவ் ஆன்சராக தான் கிடைக்கும். இந்த சைடு கிடைக்கல. நெகட்டிவ் நம்பருக்கு இங்கிட்டு எக்ஸு கொடுத்தாலும் இந்த நம்பருக்கு எக்ஸ் மைனஸ். அப்போ இது ஃபுல்லாக உனக்கு வந்து சும்மா எம்டியாக தானே நிற்கும். இதுக்கு என்ன கிடைக்காது? இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது மைனஸ் நம்பருக்கு ஃபுல்லாக. அப்போ ஒரு நம்பரை மட்டும் சொல்கிறேன். லெட் -3 belongs to R in codomain. Codomain. There exists no preimage in domain. புரியுதா? ஏன்னா இங்கிட்டு என் எக்ஸுக்கு இந்த இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இதுக்கு ஃபுல்லாக மைனஸ் நம்பர் கொடுத்தாலுமே வெளியில் வந்து அவுட்புட் என்ன வருது? ஒய், பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். அப்போ டொமைனில் கோடமைனில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். அப்போ -3ன்ற நம்பரோ -2 -4 இந்த மாதிரி நம்பருக்கெலாம் என்ன வராது? ப்ரீ இமேஜ் வராது. நான் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கேன் எனக்குள்ளே. இதே மாதிரி -2 சொல்லலாம், -1 சொல்லலாம், எதுவுமே சொல்லலாம். இங்கிட்ட ஆன்சர் கிடைக்காது.
டொமைனில் வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. அதனால் இது என்ன கிடையாது, ஆன் டு கிடையாதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஆன் டு. புரியுதா? கோடமையில் திருப்பி அதே ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். கோடமையில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும். ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் கோடமையில் உள்ள எல்லா நம்பருக்குமே ப்ரீ இமேஜ் எதில் இருக்கணும், டொமைனில் இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து அது ஆன் டு, இல்லைன்னா கிடையாது. சரிங்களா? ரைட், ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 1.16 எக்ஸாம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/xன்னு கொடுத்துருக்கு. ரைட், இது ரிலேஷன் வந்து ஆர் டு ஆர் தான். ஆர் டு ஆர் தான் ஃபங்க்ஷன். சரியா? சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுக்கிறேன். 1 to 1 பார்ப்போம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 1/x, 1/x ஈக்குவல் டு 1/y. அப்படி ரெசிப்ராக்கல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஒய். அப்போ இது வந்து என்னது தான், 1 to 1 தான். சரியா சொல்கிறது? இட் இஸ் என்னது, 1 to 1 அப்படின்றது. ஆனால் இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்த்துக்குறோம். இப்போ இது ரியல் நம்பரு, இதுவும் ரியல் நம்பரு. யோசிக்கணும் நிறையா விஷயங்களை. சரியா? ரெண்டுமே ரியல் நம்பர் தான். அப்போ ரியல் நம்பர்னு சொல்லல இங்கே 0 வரும், அப்படி போயிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி இங்கேயும் நம்பர் மைனஸ் நம்பர்லாம் வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும், இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் 1/x இருக்குல்லடா தம்பி, இதில் இதுதான் ஃபங்க்ஷனு. எஃப் ஆஃப் 0ன்னு போட்டோம்னா 1/0ன்னு வரும். 1/0ன்றது என்னது, நாட் டிஃபைன். நாட் டிஃபைன் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தெரியுதா? தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டோம்னா கிடைக்கல பாரு. எக்ஸுக்கு 0 போட்டோம்னா என்ன கிடைக்கல, இமேஜ் கிடைக்கல. இங்கிட்ட எங்கே இருக்குது, இதுதான் டொமைனு, இது கோ டொமைனு. டொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே இமேஜ் கிடைக்கணும்ல. இதில் உள்ள எல்லாத்துக்குமே என்ன கிடைக்கணும், இமேஜ் கிடைக்கணும். அப்போ 0க்கு இமேஜ் கிடைக்காது. அதனால் when x is equal to 0, f of x not defined. not defined னா வரையறுக்க இயலவில்லைன்னு அர்த்தம். not defined. therefore it is not a function அர்த்தம். இமேஜ் இல்லை. it is 0க்கு இங்கிட்ட இமேஜ் இல்லை. இன்ஃபினிட்டின்ற நாட் டிஃபைன்ற இமேஜ் இல்லை. not defined. therefore it is not a function. not a function. ஃபங்க்ஷன் கிடையாது, சார்பு இல்லை. ரைட், இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே சம் தான், சேம் சம் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x தான். அதே மாதிரி நீ எழுதிடுவ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், குட். அப்போ 1/x ஈக்குவல் டு 1/y, குட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிட்டா 1 to 1 வர்ற மாதிரி இருக்குது. ரைட், ஆனால் செட்டில் என்ன கொடுத்துருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ ஆர் எக்ஸப்ட் 0ன்னு கொடுத்துட்டான், 0 கிடையாதான், இது ரியல் நம்பரான். அப்போ உனக்கு எங்களுக்குள்ள என்ன நம்பர், மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கும். மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கும், இப்படியே 0 வரும், அப்புறம் ப்ளஸில் ஆரம்பிக்கும், இப்படி போகும். அப்படி தானே? அதே மாதிரி இதில் மைனஸில் ஆரம்பிக்கும், அப்படி மைனஸ் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும், அப்படியே 0 வரும், அப்புறம் அப்படியே ப்ளஸ் நம்பரில் ஆரம்பிக்கும், இப்படி போகும். ரைட்டு, இப்போ எங்களுக்குள்ளே இதில் 0 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. புரியுது? அப்போ 0 இல்லை, எதில், டொமைனில். அப்போ நாட் டிஃபைன் வராதில்ல. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஆனால் இங்கே இருக்கும் 0, ஆனால் இங்கே என்ன செய்ய, கோடொமைனில் இருக்கும். இந்த கொடுத்துருக்கான் பாரு டொமைனில், இதுதான் டொமைன், இதுதான் என்னது, கோடொமைன். கோடொமைனில் தான் 0 இருக்குது, டொமைனில் 0 இல்லை. எக்ஸப்ட் 0ன்னு சொல்லிட்டான், ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0ன்னு சொல்லிட்டான் டொமைனில். புரியுதா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 0ன்றது கோடொமைனில் இருக்குது, அதனுடைய ப்ரீ இமேஜ் இங்கே வருமா அப்படின்ட்டு யோசிக்கணும். 0ன்றது கோடமைனில் இருக்குது, இது இட் இஸ் 1 to 1 தான். இது எழுதலையா, 1 to 1 தான், இதுவும் 1 to 1 தான். ஆனால் ஆன் டு இல்லையான்னு பார்க்குறதுக்கு, ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு இதில் தான் பார்க்க முடியும். சரியா சொல்கிறது? அதாவது 0 தட் இஸ், அதாவது பிலாங்ஸ் டு ஆர். ஆர் மீனிங் என்னது, இன் கோடமைன் அர்த்தம். இன் கோடமைன், கோடமைன் வந்து ஆர் தான் செட்டு. அதில் வந்து 0 இருக்குது. தேர் எக்ஸிஸ்ட்
there exists no preimage in domain. புரியுதுங்களா சொல்கிறது? ஜீரோக்கு ப்ரீமேஜ் இல்லை. ஜீரோக்கு என்ன இல்லை? ப்ரீமேஜ் இல்லை. இதில் என்ன சொல்லியிருந்தோம்? ஜீரோவுக்கு இமேஜ் இல்லை, வரையறுக்க முடியாது, அது நாட் டிஃபைன் வந்தனால. இதுக்கு வந்து ஜீரோவுக்கு ப்ரீ இமேஜே இல்லை, அதனால் ஆன்ட்டு கிடையாது. இட் இஸ் நாட் ஆன்ட்டுன்னு அர்த்தம். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குடா தம்பி. நாட் ஆன்ட்டு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? இந்த கணக்கை ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரை பொறுத்த மட்டும் இல்லை, ஜீரோன்றது ரெண்டுலேயுமே இருக்குது. டொமைனில் உள்ள ஜீரோவுக்கு இமேஜ் இல்லை, டொமைனில் உள்ள ஜீரோவுக்கு இமேஜ் இல்லை. வாயில் சொல்கிற வார்த்தையை கவனித்து கொள்ளவும். சேம் டைம் செகண்ட் ரோமன் லெட்டரில் வித்தவுட் ஜீரோன்னு கொடுத்துருக்கு. டொமைனில் ஜீரோ இல்லை, பட் கோடொமைனில் ஜீரோ இருக்குது. கோடொமைனில் உள்ள ஜீரோவுக்கு ப்ரீ இமேஜ் டொமைனில் இருக்கணும், இருந்தால் தான் ஆன்ட்டு. ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் ஆன்ட்டு கிடையாது. அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் 1.16க்கு உள்ளது. புரியுதுல சொல்கிறது? பார்த்து நிதானமாக பார்த்துக்கோ. குட். எக்ஸாம்பிள் 1.17. இதுவும் அதே மாதிரி தான்டா, 1 to 1 on 2 அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது. f of x equal to function, given function x by x square minus 1. திருப்பி சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. ஃபங்க்ஷனை வந்து 10th உள்ளதான். f of x equal to f of yன்னு எடுத்துட்டு x equal to yன்னு ஆன்சர் கிடைச்சா தான் அது என்ன ஃபங்க்ஷன், 1 to 1 அப்படின்றது கண்டிஷன். 1 to 1 அப்படின்றது இதை தான் செக் பண்ண போகிறேன் இங்கே. சரியா சொல்கிறது? இதில் அது தகுந்தாப்பில் செக் பண்ண போகிறேன். f of x is equal to f of y. அப்போ இங்கிட்டு எழுதையில் x by x square minus 1, இங்கிட்டு எழுதையில் ஃபங்க்ஷன் ஆஃப் y. அப்போ y square by y by y square minus 1. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுமா? x into y square minus 1 equal to y into x square minus 1 அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டு. அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய். ரைட்டு. இப்போ ஒன் சைடாக கொண்டு வா எல்லாத்தையும். எக்ஸு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. சரி, இது ரெண்டுலேயும் பேரில் இருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா ஒய்யை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. அடிக்கிற மாதிரி வருதே. ப்ளஸ் எக்ஸ் மாறி இருக்குது. ரெண்டுலேருந்து எக்ஸ்ஒய் வெளியே எடுத்துட்டோம்னா, இது ரெண்டில் இருந்து எக்ஸ்ஒய்யை வெளியே எடுத்துட்டோம்னா இதில் ரிமைனிங் ஒய் இருக்கும், இதில் ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஓகேயா? ரைட். இது ரெண்டில் இருந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். சரியான்னு பாரு. சரி, ப்ளஸ்ஸே போட்டுக்கிட்டோம்னா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸை போட்டுட்டோம்னா ஒய் மைனஸ் எக்ஸ் தான் வரும், ஈக்குவல் டு 0 இங்கே. ரைட். இப்போ வெளியில் எடுக்கிறேன். இது ரெண்டும் காமனில் இருந்தும் ஒய் மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் உள்ள என்ன இருக்கும், எக்ஸ் ஒய், இந்த ப்ளஸ்ஸு இது வெளியில் வந்துருச்சுல இந்த செட்டு. அப்போ இதுக்கு மேலே என்ன வந்துடும், 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு ஆன்சர் வருது. இதை பார்த்தா 1 to 1 மாதிரி இருக்குது. பட் இங்கிட்டு ஒரு ஆன்சர் வருது, xy ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, xy ஈக்குவல் டு மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/xன்னு வருது. அப்போ ஒய்க்கு 2 ஆன்சர் வருது. ஒய்க்கு x1 வருது, மைனஸ் இது வருது. இல்லை நான் எக்ஸு கண்டுபிடிச்சாலும் சரி, எக்ஸு கண்டுபிடிச்சா x ஈக்குவல் டு ஒய்ன்னு வருது. சரியா? எப்படின்னா கண்டுபிடிச்சிக்க. ஏன்னா உனக்கு இன்புட் எக்ஸ் நினைப்ப, ஒய் அவுட்புட் நினைப்பில்லை, அதுக்காண்டி சொல்ல வரேன். இதை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/yன்னு வரும். அப்போ ஒரு நம்பருக்கு 2 ஆன்சர் வருது பார், வரக்கூடாதுல்ல. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அண்டாத்தேன். சரியா? மறந்துடக்கூடாது. வெவ்வேறு ஆன்சர் வருது, எக்ஸ்ன்ற இன்புட்டுக்கு வெவ்வேறு ஆன்சர் வருது. சரியா? அதனால் பார்த்துக்கோ. நாட் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. சரி, எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு. Example 1.18.
என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரீ இமேஜஸ் கேட்டிருக்கு. சரியா, சிம்பிள் சம் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஒவ்வொரு எக்ஸசைஸும் பார்க்கையில் அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸாம்பிளை ரிலேட்டடாக பார்த்து விட்ரு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா சொல்கிறது? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 17 அப்படின்னு எடுத்தோம்னா, சரியா பார்த்து, 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் 1, 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 19/2 9, x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 17க்கு ப்ளஸ் 3 ஒன்று இஸ் 17 இஸ் 3, என்னது மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குது ஆன்சர். ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. 17க்கு 3, மைனஸ் 3. ப்ரீ இமேஜ் தானே, இமேஜ் இல்லை, ப்ரீ இமேஜ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு 4 கண்டுபிடிக்க போகிறோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. இதுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5/2. சரியா, அப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. இதுக்குமே ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 4 இஸ் ரூட் 5/2 ஒன்று மைனஸ் ரூட் 5/2 ஒன்று. ஓகேங்களா, ரூட்டுக்குள்ளே இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2க்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 1. சரியா, அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. பட் எக்ஸுன்றது கண்டுபிடிக்க முடியாது, ரூட்டு மைனஸ் 1/2 அப்படின்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா இது வந்து இமேஜினரி. இது என்னது, இமேஜினரி. ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாதுல்ல, ரூட்டுக்குள்ளே மைனஸ்ஸு நெகட்டிவ் வரக்கூடாது. வந்தாலே அது என்ன நம்ம தான் மாறிடும், இமேஜினரியாக மாறிடும். நம்மளுக்கு உள்ள ரியல் நம்பர்ஸ் தான். தர்ஃபோர் நோ இமேஜ் அப்படின்னு அர்த்தம். நோ இமேஜஸ், நோ இமேஜ் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? நோ ப்ரீ இமேஜா, சாரி, நோ ப்ரீ இமேஜஸ், ப்ரீ இமேஜ் ஆஃப் -2. புரிஞ்சுக்கோ கணக்கை. இது வந்து வராது ஆன்சருக்குள்ளே, ஏன்னா மைனஸ் ரூட்டுக்குள்ளே இருக்கனால. இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். சிம்பிள் சம்மு, பொறுமையாக நிதானம் செஞ்சுக்கோ. 3 இது கேட்டிருக்கான். குட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.19. இன்டர்வல் கொடுத்துருக்கு. f இஸ்ட்டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் -2 to +2 டென்ஸ் டு b அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? அதாவது டொமைன் செட்டு வந்து -2 to டொமைன் செட்டுனா அந்த ஆரோ டயக்ராம் போடுறோம்ல, இதுதான் டொமைன், இது கோடொமைன். இந்த செட்டு வந்து -2 இன்க்ளூட் ஆகி +2 வரைக்கும் இருக்கான். இந்த செட்டு பியா. சரியா சொல்கிறது? அப்போ பி செட் என்னன்னு கேட்டிருக்கான். எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு 2x³ இதில் -2 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 × -2 ஹோல் க்யூபு 2 × -8 ஈக்குவல் டு -16. அடுத்து எஃப் ஆஃப் +2 போட்டிங்கன்னா 2 × 2³ கிடைக்கும். அப்போ 2 × 8 கிடைக்கும். 8 2 சார் 16 கிடைக்கும். அப்போ இங்கே -2ன்றது ஒரு நம்பர்ஸ் இடையில வரும், 2 வரும். இங்கே -16 வரும், அப்படி நம்பர் வரும், +16 வரும். இதுக்கு இது இமேஜ், இதுக்கு இது இமேஜ். சரிதானே சொல்கிறது? அப்போ பின்ற செட்டு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? கோடமேனு -16லேருந்து +16 வரைக்கும். சரியா சொல்கிறது? தர்ஃபோர் பி. மறந்துடாத. சிம்பிளான கணக்கு தான், யோசிக்கணும். சின்ன சின்ன கணக்குகள் 2 மார்க்ஸ் இந்த மாதிரி. ரைட், குட்.